ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் நமஸ்காரா. வெல்கம் டு குக் வித் சியா. இன்னைக்கு எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, இரும்பு சத்து புரதச்சத்து அதிகம் இருக்கிற ரெசிபியை தாங்க பார்க்க போகிறோம். அது என்ன, கருப்பு கொண்டக்கடலை. ஈஸியான முறையில் டேஸ்ட்டாக எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சுண்டல் குழம்புக்கு தேவையான பொருட்களை பார்த்துடலாங்க. சுண்டல் ஒரு 150 கிராம் நைட்டே ஊற வச்சுருங்க. நைட்டே ஊற வச்சு தண்ணி வடிகட்டி எடுத்துக்கோங்க. தக்காளி ஒரு 3 மீடியம் சைஸு, வெங்காயம் ஒரு 2, இஞ்சி சிறிதளவு, பூண்டு ஒரு 10 பல்லு, ஏலக்காய் ஒரு 2, சீரகம் 1 டேபிள் ஸ்பூன், மிளகு ஒரு அரை டேபிள் ஸ்பூன், பெருஞ்சீரகம் 1 டேபிள் ஸ்பூன், முந்திரி 5லேருந்து 6 சேர்த்துக்கோங்க, கசகசா ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன், பச்சை மிளகாய் ஒரு 2. வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்த்துருவோம். ஃபஸ்ட்டு மசாலா ரெடி பண்ணிடுவோங்க. அதுக்கு கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி வறுத்துக்குவோம். 1 டேபிள் ஸ்பூனுக்கு கொஞ்சம் கம்மியாகவே ஊற்றினா போதும். லோ ஃப்ளேம்லேயே வச்சு வறுத்துக்கோங்க. சீரகம் லைட்டாக வறுத்தா போதும். சோம்பு, மிளகு சேர்த்துக்குவோம். பூண்டு, இதை அரைச்சி போடும் போது, மசாலா அரைச்சி போடும் போது குழம்பு வந்து கிரேவியாக நல்லா கெட்டி கிடைக்குங்க. அதுக்காக தான் அரைச்சி போடுறோம். டேஸ்ட்டுமே சூப்பராக இருக்கும் உடனே மசாலா அரைச்சி போடுறதுனால. ஏலக்காய் ஒரு 2 சேர்த்துருவோம். முந்திரி, கசகசா. கசகசா வந்து கம்மியாகவே சேருங்க. ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன். ரொம்ப சேர்த்துட்டிங்கன்னா கசப்பு ஏறிடும் குழம்பே. வெங்காயம் சேர்த்துருவோம். வதக்கிடுங்க லைட்டாக. இப்போ தக்காளி சேர்த்துருவோம். லைட்டாக மட்டும் வதங்கிட்டுங்க. லோ ஃப்ளேமில் அடுப்பு வச்சு ஒரு நிமிஷம் மட்டும் வறுத்துருவோம். உப்பு சிறிதளவு கொஞ்சமாக மட்டும் சேர்த்துக்கோங்க, கொஞ்சம் வதங்குறதுக்காக. அப்புறம் குழம்புல சேர்த்துக்குவோம். இப்போ கொஞ்சமாக மட்டும். ஒரு நிமிஷம் வதங்கட்டுங்க. இந்த அளவுக்கு வதங்கினாலே போதுங்க. அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு சூடு ஆறுனதையும் அரைச்சி எடுத்துக்குவோம். வதக்கி வச்சதெல்லாம் நல்லா ஆறிடுச்சுங்க. இதை அரைச்சி எடுத்துக்குவோம். தண்ணிலாம் எதுவும் சேர்க்க வேணாம், தக்காளி போட்டதுனால அதுலேருந்தே தண்ணி வரும் அரைக்க அரைக்க. இப்போ இதை அரைச்சி எடுத்துக்கலாங்க. பாருங்க, அரைச்சி எடுத்தாச்சுங்க. தண்ணிலாம் எதுவுமே சேர்க்காம தான் அரைச்சிருக்கோம். இன்னைக்கு சுண்டல் குழம்பு குக்கரில் தாங்க வைக்க போகிறோம். சுண்டலை வந்து வேக வச்சு எடுத்திருந்தா வேறு பாத்திரத்தில் வச்சுக்கலாம். வேக வச்சு எடுக்கல, அதனால் டேரெக்டாக குக்கர்லேயே குழம்பு வச்சுருவோம். எண்ணெய் ஒரு 4 டேபிள் ஸ்பூன். எண்ணெய் காஞ்சதையும் சீரகம் ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்குவோம். கடுகு உளுந்தம்பருப்பு ஒரு 3/4 டேபிள் ஸ்பூன் சேர்த்துருவோம். அது பொரிஞ்சதையும் கிராம் ஒரு 2, பட்டை சிறிதளவு, ஸ்டார் பூ 1 லைட்டாக வதக்கி விடுங்க. இப்போ இதில் பச்சை மிளகாய் சேர்த்துருவோம். பச்சை மிளகாய் நல்லா பொரியட்டும். கருவேப்பிலை சேர்த்துருவோம் ஒரு கப்பு. இப்போ அரைச்சி வச்சிருக்க மசாலா சேர்த்துருவோம். இந்த வெங்காயம் தக்காளி எல்லாம் அரைச்சி வச்சிருந்தோம்ல, வதக்கி அதை சேர்த்துருவோம். அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா வதக்கிக்கோங்க.
இதில் மஞ்சள் தூள் கொஞ்சம் சேர்த்துருவோம், ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன். மிளகாயும் கொத்தமல்லியும் சேர்த்து அரைச்சதே 1 டேபிள் ஸ்பூன். தனி மிளகாய் தூள் ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன். கரம் மசாலா ஒரு 3/4 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கலாம். கரம் மசாலா போடும் போது வாசனை சூப்பராக இருக்குங்க, கறிக்குழம்பு வாசனை. நல்லா வதக்கிக்குவோம். கரம் மசாலா சேர்க்கறதுனால அந்த கறிக்குழம்பு வாசனை டேஸ்டே வருங்க, அதுக்காக தான் அதை சேர்த்துக்கிறோம். பெருங்காயத்தூள் ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன். கிண்டி விடுங்க. நல்லா கிண்டி விட்டுட்டு நல்லா வதங்கிருச்சு வெங்காயம் தக்காளி அரைச்சி ஊற்றுனதும். இப்போ வந்து இதில் சுண்டல் சேர்த்துருவோம். தனியாக சுண்டலை வந்து வேக வச்சும் பண்ணலாம், வேக வச்சு தனியாக எடுத்து வச்சுட்டு ஒரு பாத்திரத்துலையும் பண்ணலாம். தேவையான அளவு தண்ணி கொஞ்சம் சேர்த்துருவோம் வேகிறதுக்கு. இப்போ 1/2 கப்பு தண்ணி சேர்த்துருவோம் இது வேகிறதுக்காக. சேர்த்துட்டு நல்லா கலக்கி விடுங்க. கலக்கி விட்டு இப்போ உப்பு சேர்த்துருவோம் கொஞ்சம். முன்னாடியே கொஞ்சம் சேர்த்தோம், அதனால் இப்போ கொஞ்சம் கம்மியாகவே சேர்த்துக்கோங்க. உப்புலாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க லாஸ்ட்டில். குக்கரில் இப்போ 4 விசில் விட்டு எடுத்தால் போதும். இல்லை எனக்கு குக்கரில் வைக்க பிடிக்காது அப்படின்னு சொன்னீங்கன்னாக்கா சுண்டலை வந்து நைட்டே ஊற வச்சு எடுத்துட்டு 3 விசில் தனியாக சுண்டலை மட்டும் வேக வச்சு எடுத்துட்டு எப்போதும் போல் பாத்திரத்தில் வச்சு எடுத்துக்கலாம். அவ்வளோதாங்க. மூடி போட்டு மூடி வச்சுருவோம். ஒரு 4 விசில் விட்டு எடுப்போம். விசிலெல்லாம் செக் பண்ணிவிட்டு மூடிக்கோங்க. வெயிட் பண்ணுவோம், ஒரு 4 விசில் வரட்டும். அவ்வளோதாங்க, 4 விசில் வந்துருச்சு. அடுப்பை ஆஃப் பண்ணிடுவோம். விசில் அடங்கிருச்சுங்க. ஓப்பன் பண்ணி பார்ப்போம். பாருங்க, ஓப்பன் பண்ணும் போதே கமகமன் வாசம் அடிக்குதுங்க. பாருங்க, சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இது வந்து சப்பாத்தி பூரி சாப்பாட்டுக்கே கூட பிசைஞ்சு சாப்பிட்டா ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. பாருங்க, சுண்டலும் நல்லா வெந்துருச்சு. இது சப்பாத்தி பூரி சாப்பாட்டுக்குமே பிசைஞ்சு சாப்பிட்டா ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. கொத்தமல்லி தழை லாசாக சேர்த்துருவோம். அவ்வளோதாங்க, சூப்பரான கொண்டக்கடலை குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இந்த சப்பாத்தி கூட சுண்டல் குழம்பு ஊற்றி சாப்பிடும் போது அவ்வளோ ஒரு சூப்பராக இருக்குங்க. கறி குழம்பை விட டேஸ்ட்டாக இருக்குங்க. எப்போதும் 2 சப்பாத்தி சாப்பிட்றவங்க 4 சப்பாத்தி சாப்பிடுவாங்கங்க. சுண்டல் குழம்பு எப்படி செய்யறதுன்னு பார்த்தீங்க. உங்க வீட்லயும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க, பக்கத்துல இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிருங்க. ஓகே, பாய் ஃப்ரெண்ட்ஸ்.